மக்களை வாழ வைக்கும் சென்னை மாநகரம் தனது 383வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர் முத்தையா, பதிப்பாளர் வின்சென்ட் டிசோசா உட்பட சென்னை வரலாறு குறித்து ஆர்வமிக்கவர்கள் பலர் இணைந்து 2004 முதலாக சென்னை நகரத்தின் பழமையை கொண்டாட வேண்டும், அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மெட்ராஸ் டே நிகழ்ச்சியை தொடங்கினர். இதன் காரணமாக சென்னை நகரத்தின் பிறந்த நாள் என்று ஒரு நாளை குறிப்பிட வேண்டும் என்று எண்ணிய மெட்ராஸ் டே குழுவினர் தற்போது புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடத்தின் ஒரு சிறு பகுதியை அன்றைய விஜயநகர நாயக்கர்களின் வழிவந்த ஐயப்பன் நாயக்கர், வேங்கடப்பன் நாயக்கர் ஆகியோரிடமிருந்து 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் முறைப்படி வாங்கியதாக கூறப்படும் அந்நாளை சென்னை தினமாக அனுசரிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த பின்னணியில் சென்னை மாநகரம் தன்னுடைய 383வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இந்நாளில் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களான செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ரிப்பன் மாளிகை, சென்னை உயர்நீதிமன்றம், பாரிஸ் கார்னர், வடசென்னையில் உள்ள பென்னி மில்ஸ், ஜமாலியா, வண்ணாரப்பேட்டை, மயிலாப்பூர் தெப்பக்குளம், திருவல்லிக்கேணி, கூவம் ஆற்றங்கரை, மேற்பியர் பாலம், கன்னிமரா நூலகம், சென்னை பல்கலைக்கழகம் என பல பகுதிகளுக்கு பயணங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இது மட்டுமல்லாது சென்னை நகரத்தின் தொன்மை குறித்த கருத்தரங்கங்கள், புகைப்பட கண்காட்சிகள், மாணவர்களுக்கான போட்டிகள் என பல நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை நகரத்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 22ஆம் நாளில் மட்டும் நகரமே விழாக்கோலம் பூண்டு காணப்படும். அன்றைய தினத்தில் சென்னையின் பூர்வ குடிகளான மீனவர்கள், ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முதல் வேலை நிமித்தமாக புலம்பெயர் தொழிலாளர்களாக சென்னைக்கு வந்தவர்கள் என இந்நகரத்தை தங்களின் தாய் வீடாக மாற்றிக்கொண்ட மக்கள் சாதி, மதம், இனம் மற்றும் மொழி கடந்து கொண்டாடும் மாபெரும் விழாவாக இன்றைக்கு சென்னை தினம் மாறியுள்ளது. மனித சமூகத்தின் நாகரிக வளர்ச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்யும் மானுடவியலாளர்களும் தொல்லியல் அறிஞர்களும் மனித சமூக வளர்ச்சி நதிக்கரை நாகரிகத்தில் தொடங்கியது என்கிறார்கள். அப்படி இந்தியாவில் நதிக்கரை நாகரிகங்களாக குறிப்பிடப்படுவது வைகை நதி நாகரிகம், பொருணை நதி நாகரிகம் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்கள் முக்கியமானதாகும். இந்த வரலாற்று பின்புலங்களுடன் பார்க்கும்போது நன்னீர் ஆறுகளும் கடலும் அமையப்பெற்ற தென்னிந்தியாவின் வாசல் என்று அழைக்கப்படும் சென்னை நகரத்திற்கு நீண்டதொரு வரலாற்று பின்புலம் உள்ளது. சென்னை நகரத்தின் வரலாற்று சுவடுகளுக்குள் செல்வதற்கு முன்பு தற்போது சென்னை என்று அழைக்கப்படும் இந்நகரத்திற்கான பெயர் வந்த காரணத்தை அறிந்து கொள்வது அவசியமாகும். 1639இல் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடத்தை வாங்கினார்கள். அந்த இடத்தை விற்ற ஐயப்பன் நாயக்கர், வேங்கடப்பன் ஆகியோரின் தந்தை சென்னப்ப நாயக்கர் நினைவாக கோட்டைக்கு வடக்கே உள்ள ஊர் சென்னைப்பட்டினம் என்று பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் தமேரல்லா சென்னப்ப முதிராச நாயக்கரின் நிலங்கள் அவரின் பெயரில் முதிராசப்பட்டினம் என அழைக்கப்பட்டு வந்தது. பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் சென்னை பகுதிக்கு வந்த போர்த்துகீசியர்கள் அவரிடமிருந்து நிலத்தை வாங்கி 1522இல் சாந்தோம் பகுதியில் துறைமுகத்தை நிறுவினார்கள். அப்போது அவர்கள் இந்நகரத்திற்கு முதிராப்பட்டினம் என பெயர் வைத்தனர். இந்நாளில் முதிராசப்பட்டினம் எனும் இந்த பெயர் காலப்போக்கில் மருவி மதராசப்பட்டினம் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் 1688இல் 2ஆம் ஜேம்ஸ் மன்னர் மதராஸ் நகரை முதல் நகரசபையாக அறிவித்தார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் நகராட்சி என்ற பெருமையை மதராஸ் பெற்றது. ராபர்ட் கிளைவ் தனது ராணுவ தளமாக மதராஸை தேர்ந்தெடுத்த போது பிரிட்டிஷ் அரசின் இந்திய காலனி பகுதியில் இருந்த பம்பாய் மாகாணம், கொல்கத்தா மாகாணம், பர்மா மாகாணம் மற்றும் மதராஸ் மாகாணம் என 4 மாகாணங்களில் மதராஸ் மாகாணம் முக்கியமானதொரு மாகாணமாக இருந்தது. ஆனால் 1746இல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் மதராஸ் மாகாணத்தையும் பிரெஞ்சு அரசு கைப்பற்றியது. மீண்டும் 1749இல் மதராஸை ஆங்கிலேயர் கைப்பற்றினர். அதனையடுத்து திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், எழும்பூர், சேத்துப்பட்டு ஆகிய கிராமங்கள் சென்னை பட்டினத்துடன் இணைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் முக்கிய நகரங்கள் ரயில் மூலம் மதராஸ் மாகாணத்தில் இருந்த சென்னை பட்டினத்துடன் இணைக்கப்பட்டது. இப்படியாக ஐரோப்பியர்களின் வருகையால் பொருளாதார தலைமை பீடமாக வளர்ந்தது மதராஸ். ஆனால் ஐரோப்பியர்களின் வருகைக்கு முன்பே இன்றைய சென்னை மாநகரத்திற்கு பல்லாண்டு கால வரலாற்றை கொண்ட தனி பெருமை உண்டு. தொண்டை மண்டல மாகாணத்தில் கடலூர் பெண்ணாறு நதிக்கும் நெல்லூர் பெண்ணாறு நதிக்கும் இடையில் அமைந்துள்ளது சென்னை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைநகராக உள்ள சென்னையின் முற்கால தலைநகராக காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்துள்ளது. தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்ட சென்னையை கிமு 2வது நூற்றாண்டில் காஞ்சிபுர சோழ வம்சத்தைச் சேர்ந்த தொண்டைமான் இளந்திரையன் ஆட்சி செய்து வந்துள்ளார். மேலும் இப்பகுதியானது குறும்பரின மக்களின் பூர்வீக வசிப்பிடத்தை உள்ளடக்கியது என
தமிழக அரசின் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னர் இளந்திரையனுக்கு பிறகு தொண்டை மண்டல பகுதியானது சோழ இளவரசன் இளங்கிள்ளியின் வசமானதாக நம்பப்படுகிறது. இதற்கு பின்னர் வடக்கு பகுதியிலிருந்து ஊடுருவிய ஆந்திர சாதவாகன இனத்தின் 2ஆம் புலுமாலி ஆதிக்கத்தால் தொண்டை மண்டல சோழ ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை கண்காணிப்பதற்கு தலைமை பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி செய்த பப்பசுவாமி என்பவர் இப்பகுதியை ஆண்ட முதல் பல்லவர் எனவும், இவர் காஞ்சிபுரம் எல்லையை கொண்ட சாதவாகனர்களின் தலைமை பிரதிநிதி எனவும் கருதப்படுகிறார். சாதவாகனர்களின் கீழ் இயங்கிய பல்லவ பிரதிநிதிகள் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தன்னிச்சையான அதிகாரம் படைத்த ஆட்சியாளர்களாக மாறினர். 3வது நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து 9ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை பல்லவர்கள் இப்பகுதியின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளனர். இதன் இடைப்பட்ட காலத்தில் சிறிது காலம் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட களப்பிரர்கள் ஆதிக்கமும் இருந்தது. மீண்டும் பல்லவர்கள் 1ஆம் ஆதித்ய சோழனின் தலைமையிலான சோழ அரசர்களால் தோற்கடிக்கப்பட்டு கிமு 879ஆம் ஆண்டில் சோழர்களின் ஆதிக்கத்தின் கீழ் மீண்டும் சென்னையை உள்ளடக்கிய தொண்டை மண்டலம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் கிமு 1264ஆம் ஆண்டில் பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் தொண்டை மண்டலத்தில் சோழர்களின் அதிகாரத்திற்கு முடிவு கட்டியதாக கூறப்படுகிறது. பாண்டியர்களின் அரை நூற்றாண்டு ஆட்சிக்கு பின்னர் டெல்லி சுல்தானின் ஆட்சியின் நீட்சியாக பாமினி அரசின் கில்ஜி வம்சத்தில் வந்த அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் கீழ் இப்பகுதி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சோழர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள், டெல்லி சுல்தான்கள் மற்றும் பாண்டியர்கள் என பல அரசர்கள் ஆட்சி செய்து வந்த சென்னையை உள்ளடக்கிய தொண்டை மண்டலம் 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னரின் மகன்களான 2ஆம் குமார கம்பண்ணா மற்றும் 1ஆம் புக்கர் ஆகியோர்களால் இப்பகுதி கைப்பற்றப்பட்டது. விஜயநகர ஆட்சியாளர்களால் மாகாணத்தின் வெவ்வேறு பகுதிகளை சுதந்திரமாக ஆள்வதற்கு நாயக் என்று அழைக்கப்படும் தலைமை பிரதிநிதிகளை நியமித்தனர். அப்போதைய சென்னை நகரத்தின் பொறுப்பாளராக இருந்த 3ஆம் வேங்கடா என்பவரின் தலைமையின் கீழ் இயங்கிய டமர்லா வேங்கடாபதி நாயக் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார். தொடர்ந்து நாயக்கர்களின் வசம் இருந்த இப்பகுதிக்குள் 16ஆம் நூற்றாண்டில் நுழைந்தனர் ஆங்கிலேயர்கள். அப்போது சென்னையில் வணிகம் செய்ய கிழக்கிந்திய கம்பெனி விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பிரான்சிஸ் டே. இதன்பின் விஜயநகர பேரரசின் ஒப்புதல் பெற்று கூவமாறு, எழும்பூர் நதிகள் சங்கமிக்கும் நிலத்தின் மணல் பரப்பை ஆங்கிலேயர்களுக்கு தருவதாக ஒப்பந்தமானது. இவ்வாறு நாயக்கர்களிடம் இருந்து வாங்கிய பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் வணிக நோக்கங்களுக்காக புனித ஜார்ஜ் கோட்டையை 1639ஆம் ஆண்டில் கட்டினார்கள். பின்னர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றிய பகுதிகள் சென்னைப்பட்டினம் எனவும் வடக்கு பகுதி மதராசப்பட்டினமாகவும் அழைக்கப்பட்டு வந்தது. ஆங்கிலேயர்களின் குடியேற்றத்தின் அதிகாரப்பூர்வ மையமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நியமிக்கப்பட்ட போதிலும் ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற பெயரையே ஒருங்கிணைந்த நகரத்தை அழைக்க பயன்படுத்தினர். இதன் காரணமாக தொண்டை மண்டலம் எனும் பெயர் கொண்ட பகுதி ஆங்கிலேயர்களால் மெட்ராஸ் எனும் பெயரிலேயே உலக வரைபடத்தில் இடம்பெற்றது. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்பும் விவசாய பூமியாக செழித்து காணப்பட்டது சென்னைப்பட்டினம். இங்குள்ள திருவற்றியூர் கோயில், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், திருமுல்லைவாயில் உள்ளிட்ட கோயில்கள் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று தேவாரங்களும் திவ்ய பிரபந்தங்களும் குறிப்பிடுகின்றன. இன்றைக்கு எழும்பூர் என அழைக்கப்படும் பகுதி சோழ மன்னன் 1ஆம் குலோத்துங்கனின் கல்வெட்டுகளில் எழும்பூர் நாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சென்னப்பட்டணம் மண்ணு மக்களும் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ராமச்சந்திர வைத்தியனார். ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பிருந்தே பல்லாயிரம் ஆண்டுகளாய் பரபரப்பான நகரமாகவே சென்னை இருந்துள்ளது என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவரை விவசாயம் மட்டுமே பெரும் வாழ்வாதாரமாக இருந்த சென்னையில் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகே படிப்படியாக தொழில் வளர்ச்சி ஏற்பட தொடங்கியது. இதன் காரணமாக அதுவரை நீடித்து வந்த மன்னர்களின் ஆட்சி முறையும் நில பிரபுத்துவ முறையிலும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வெறும் வியாபாரத்திற்காக கடல் வழியே சென்னை பட்டணத்தை வந்தடைந்த ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரை புனித ஜார்ஜ் கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியிருப்பு ஆக்கிரமிப்பு, மக்களிடம் வரி வசூல் போன்ற ஆதிக்க நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்தனர். இது உள்நாட்டு கிளர்ச்சிக்கும் போர்களுக்கும் வழிவகுத்தது. 1792ஆம் வருடம் மன்னர் திப்பு சுல்தானுடனான சென்னை மைசூர் போர் ஆகியவை ஆங்கிலேயருக்கு வெற்றியை கொடுத்தது. ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய திப்பு சுல்தானை ஆங்கிலேய கவர்னர் கார்ன்வாலிஸ் தலைமையிலான ராணுவ படையை தோற்கடித்தது. அபராதம் செலுத்தும் வரை திப்பு சுல்தானின் 2 மகன்கள் பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டனர். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் கார்ன்வாலிஸ் துரைக்கு லண்டனில் செய்யப்பட்டுள்ள பளிங்கு சிலை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இதுதான் சென்னையில் முதல் முறையாக வைக்கப்பட்ட சிலை. இந்த சிலை பின்னர் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு இடம் மாற்றப்பட்டு இன்றும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது.
கார்ன்வாலிஸ் மரணத்திற்கு பிறகு அவரின் நினைவாக அண்ணா சாலை மற்றும் தேனாம்பேட்டையை இணைக்கும் சாலையில் பின்னாளில் ஒரு நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டது. இதற்கு ஆங்கிலத்தில் செனட் ஆஃப் என பெயர். தற்போதும் தேனாம்பேட்டையில் உள்ள செனட் ஆஃப் சாலை கார்ன்வாலிஸ் நினைவாக பெயரிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித ஜார்ஜ் கோட்டையை ஆட்சி செய்து வந்த ஆங்கிலேயர் சென்னை பட்டணத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொழிற்சாலைகள், ஆங்கிலேய குடியிருப்புகள் போன்றவற்றை அமைக்க தொடங்கினர். அப்படி ஆங்கிலேயர்களால் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டது ஒரு லெதர் தொழிற்சாலை தான். சென்னை மயிலாப்பூரில் தான் அது தொடங்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றியவர்கள் சொந்தமாக தொழில் எதுவும் செய்யக்கூடாது என்பதால் அங்கு பணியாற்றிய அதிகாரிகள் பலர் தங்களுடைய உறவினர்களை லண்டனில் இருந்து சென்னைக்கு வரவழைத்து ஃப்ரீ மெர்ச்சன்ட் என்ற பெயரில் வர்த்தகத்தை தொடங்கினர். அப்படியாக வரவழைக்கப்பட்ட பேட்ரிக் ரோ என்ற பொறியாளரின் உறவினர் தாமஸ் பாரிதான் இந்த முதல் தொழிற்சாலையை 1805ஆம் ஆண்டில் தொடங்கினார். புனித ஜார்ஜ் கோட்டையின் மதில் சுவர்களை கட்டியதும் இந்த பேட்ரிக் ரோ தான். மயிலாப்பூரில் தொடங்கப்பட்ட லேட் கேஸ்டில் தொழிற்சாலையில் தாமஸ் பாரி ஒரு தோற்கிடங்கை ஆரம்பித்து லெதர் வர்த்தகத்தில் ஈடுபட்டார். பின்னர் துர்நாற்றம் காரணமாக தன்னுடைய லைட் கேஸ்டில் தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றினார். 217 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலையின் கட்டடம் தற்போதும் சென்னையில் உள்ளது. லைட் கேஸ்டில் தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி தற்போதும் லைட் கேஸ்டில் சவுத், லைட் கேஸ்டில் நார்த் மற்றும் லைட் கேஸ்டில் சென்டர் என அழைக்கப்படுகிறது. லெதர் வர்த்தகம் மட்டுமல்லாமல் இண்டிகோ சாயப்பட்டறை, துணிநூல், நறுமண பொருட்கள் விற்பனை போன்ற தொழில்களிலும் அப்போது தாமஸ் பாரி ஈடுபட்டார். சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த எட்வர்ட் இரண்டாம் கிளைவ் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்த தனியார் நிறுவனங்களை வெளியேறும்படி உத்தரவிட்டார். இதன்படி கோட்டையின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி 1801இல் அங்கு தன்னுடைய நிறுவனத்தை அமைத்தார் தாமஸ் பாரி. சென்னையின் முனையில் தாமஸ் பாரி தொழிற்சாலை அமைத்த காரணத்தால் அப்பகுதி அன்றிலிருந்து தற்போது வரை பாரிமுனை, அதாவது பாரிஸ் கார்னர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டன் தலைநகர் லண்டன் தவிர வேறெங்கும் நகர நிர்வாக அமைப்புகள் இல்லாத நிலையில் பிரிட்டனின் முக்கிய வணிக மையமாக வளர்ந்த மெட்ராஸிலும் அப்படியான ஓர் அமைப்பை உருவாக்கும் யோசனை கிழக்கிந்திய கம்பெனியின் உயரதிகாரி ஜோசையா சைல்ட் மனதில் உதித்தது. இதனையடுத்து அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவின் வைசாயாக இருந்த மின்டோ பிரபு 1909 டிசம்பர் 11ஆம் தேதி தற்போதுள்ள சென்னை மாநகராட்சி கட்டடமான ரிப்பன் மாளிகைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தோ சராசனிக் பாணியில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் GTS ஹாரிஸ் வடிவமைக்க லோகநாத முதலியார் என்ற ஒப்பந்தக்காரர் 4 ஆண்டுகளில் கட்டி முடித்தார். 1882இல் சென்னையின் வரலாற்று சின்னங்களில் ஒன்றான விக்டோரியா பப்ளிக் ஹால் கட்டுவதற்கான ஒப்பந்தமும் சென்னை மாநகராட்சியால் வழங்கப்பட்டது. பின் 1887இல் கட்டி முடிக்கப்பட்ட விக்டோரியா ஹால் நகரத்தின் முக்கிய விழாக்கள் நடக்கும் இடமாக மாறியது. லிவிங் த ஃபேக்டரி எனும் திரைப்படம் நாட்டிலேயே முதன்முறையாக திரையிடப்பட்டது. மகாத்மா காந்தி, விவேகானந்தர் போன்ற அறிஞர்களும் நீதி கட்சியின் கருத்தரங்கு மற்றும் கூட்டங்களும் விக்டோரியா ஹாலில் நடைபெறுவது வழக்கமாக இருந்தது. அறிஞர் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்குமான முதல் சந்திப்பு நடைபெற்றதும் விக்டோரியா ஹாலில் தான். நாட்டின் முதல் ரயில் பயணம் 1855ஆம் ஆண்டு மும்பை மற்றும் தானே இடையே தொடங்கப்பட்டதாக கூறப்படுவதுண்டு. ஆனால் இதற்கான முன்னோட்டம் முதலில் 1836இல் சென்னையில் தான் தொடங்கப்பட்டது. இதற்காக லண்டனில் இருந்து கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்ட 13,000 கிலோ எடை கொண்ட ரயில் என்ஜின்கள் சென்னை கடற்கரையில் தான் தரையிறக்கப்பட்டது. ரயில் முன்னோட்டம் ஆடல் பாடலுடன் விழா கோலமாக தொடங்கப்பட்டதும் ரயில் தங்களை நோக்கி வரும்போது அது என்ன என்று அறியாமல் பலரும் அச்சத்தில் ஓடியதும் அப்போது நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள். அந்த முன்னோட்டத்திற்காக அமைக்கப்பட்ட இடம்தான் தற்போது சென்னை ராயபுரம் ரயில் நிலையமாக உள்ளது. இந்தியா சினிமாவின் கோட்டையாக விளங்கிய மெட்ராஸ் மாகாணத்தில் அண்ணா சாலையுடன் வாலாஜா சாலை இணையும் எல்லிஸ் சாலையில் தான் 1915இல் சென்னையின் முதல் மிகப்பெரிய பால்கனி கொண்ட எல்பின்ஸ்டன் திரையரங்கு அமைக்கப்பட்டது. இந்தியர் ஒருவரால் தொடங்கப்பட்ட முதல் திரையரங்கு என்றால் பிளாக்கர் சாலையில் இருந்த கெய்டி தியேட்டர் தான். மேலும் அன்றைக்கு லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்பட்ட மூர் மார்க்கெட்டில் குரங்கு, கிளி, வண்ண மீன்கள், புத்தகங்கள், ஆட்டுக்கறி, அடுப்புக்கறி என ஏழைகளின் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக விளங்கியது. மெட்ராஸ் மாநகராட்சியின் அப்போதைய தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் சர் ஜார்ஜ் மூர் 1898 ஏப்ரல் 29 அன்று மூர் மார்க்கெட்டுக்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் பின்னாளில் நடந்த ஒரு தீ விபத்தில் மூர் மார்க்கெட் மொத்தமாக சேதமடைந்தது. தற்போது உள்ள புதிய மூர் மார்க்கெட்டின் அருகிலே பழைய மூர் மார்க்கெட்டின் மாதிரி வடிவம் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தையொட்டி இருந்த பீப்புள்ஸ் பார்க், மை லேடிஸ் கார்டன் என்ற பூங்காவும் இதன் ஓர் அங்கமாக இருந்து வந்தது. மேலும் சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் இயங்கி வந்த உயிரியல் பூங்கா முதலில் இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அருங்காட்சியகத்துக்கு செத்த காலேஜ் என்றும் புதிய உயிரியல் பூங்காவுக்கு உயிர் காலேஜ் என்றும் செல்ல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார்கள் மெட்ராஸ் வாசிகள். பின்னர் இந்த உயிர் காலேஜ் வண்டலூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது.
சென்னை மாநகரின் மிகப்பெரிய அடையாளம் என்றால் அது மெரினா கடற்கரைதான். சென்னைக்கு வரும் யாரும் மெரினாவின் கரையில் கால்களை நனைக்காமல் சென்றதில்லை. ஆங்கிலேயர் காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பின்னாலேயே கடற்கரை இடம்பெற்றிருந்தது. பின்னர் கடல் உள்வாங்கியதன் காரணமாகவும் துறைமுக விரிவாக்க பணிகளினாலும் ஆங்கிலேயர்கள் போர் நினைவு சின்னத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை எல்லைகள் வரையறுக்கப்பட்டு உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரையாக மெரினா மாறியது. கடற்கரைக்கு மெரினா என பெயர் சூட்டியவர் அப்போது கவர்னராக இருந்த எம்மி கிராண்ட் டஃப் என்பவர்தான். முதல் உலகப் போரில் எம்டன் கப்பல் வீசிய குண்டின் தடயம் தற்போதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளது. உப்புக்கு வேலி அமைத்து பாதுகாக்கப்பட்ட சால்ட் கோட்டையும் குதிரைலாயமாக இருந்த இடம் கோடம்பாக்கமாக மாறியதும் 1886 தமிழ்நாட்டில் நிலவிய பஞ்சத்தை எதிர்கொள்வதற்காக மக்களுக்கு வேலையும் கூலியும் கொடுத்து வெட்டப்பட்ட பக்கிங்ஹாம் கால்வாயின் வரலாறும் பச்சையப்ப முதலியார் குளித்து எழுந்த கூவமாட்டின் செழிப்பான கரைகளும் ஏரிகள் சூழ்ந்த நுங்கம்பாக்கமும் தீநகரும் தற்போது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. நோய் தொற்றுக்கு பயந்து பூர்வ குடிகளை கருப்பர்களாக பிரித்து வைத்த பிளாக்கர் சாலை தற்போதும் அதே பெயரில் உள்ளது வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். சென்னையில் இன்று சென்னை மக்கள் மட்டுமே இல்லை என்பதே இங்கே அதிகம் எழும் கூற்று. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வரும் அனைவரும் இந்த மாநகரை விட்டு பிரிய மனமில்லாமல் எங்கேயே தங்கிவிடுவதே இவ்வூரின் பெருமை. சரியான படிப்பில்லாமல் வேலை இல்லாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சென்னையில் காலடி வைத்த எத்தனையோ பேரின் வாழ்க்கை இன்று முற்றிலுமாக மாறி உச்சமடைந்துள்ளது. பிளேக் நோய் முதல் கொரோனா வரை, நிலநடுக்கங்கள் முதல் பெருமழை வெள்ளங்கள் வரை எத்தனையோ பேரிடர்களை கண்ட சென்னையை இன்றும் அதன் குடிகள் கரம் இணைத்து விடாமல் கட்டிக்கொள்கின்றன. சென்னையை விமர்சிப்பவரும் அதனை விட்டுச் செல்ல நினைப்பதில்லை. பேரிடர்கள், இடப்பெயர்வுகள், அழிவுகள் என பல துயரங்களை சந்தித்த அதே நேரம் விழாக்கள், விளையாட்டுக்கள், ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள், ஒலிம்பியாட் வரை எல்லையற்ற மகிழ்ச்சியையும் கொண்டுள்ள சென்னை தனக்கான எல்லையையும் விரிவுபடுத்திக் கொண்டே செல்கிறது.